ஆலங்குடியில் சிங்கப்பூர் சாலை கலாய்த்த பொதுமக்கள். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் கனவில் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றார். நிலையில் இன்று பள்ளத்து விடுதி ஆதிதிராவிடர் காலனி பகுதியில் பொதுமக்களை சந்தித்து அவர் வாக்குகள் சேகரித்தார். அப்போது கலந்த 5 ஆண்டுகளில் ஆலங்குடி சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சர் மெய்யநாதன் உங்களுக்கெல்லாம் என்ன அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்திருக்கிறார் என்று பொதுமக்களிடம் கேள்வி எழுப்பினார். அப்போது பொதுமக்களே, ஒருவர் எங்கள் பகுதியில் சிங்கப்பூருக்கு இணையான சாலையை அமைத்து கொடுத்திருப்பதாக பொதுமக்கள் சேதமடைந்த சாலையை காண்பித்து அமைச்சர் மெய்யநாதனை கலாய்த்தனர். அமைச்சர் மெய்யானதான் ஒரு நிகழ்ச்சியில் ஆலங்குடி தொகுதியில் சிங்கப்பூருக்கு இணையான சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறியதை மேற்கோள் காட்டி பொதுமக்கள் கூறியது அங்கு சிரிப்பலையை ஏற்படுத்தியது. எல்லா பணிகளையும் நல்லா செஞ்சிருக்கிறாரா? ஒரு பணி செய்யல. அவர் ஏதோ சிங்கப்பூருக்கு இணையான சாலை செஞ்சிருக்கேன்னு சொல்றாரு. அந்த மாதிரி சாலை இருக்குதாங்க? பக்கத்துல இருக்குது. இதான் சிங்கப்பூருக்கு இணையான சாலையா? யார் நடந்து கூட போக முடியாது போல இருக்கே. அந்த சாலை தான் சிங்கப்பூருக்கு இணையான சாலை. சரி 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 சரி. நன்றி நன்றிம்மா நன்றி. திரும்ப அதே மாதிரி அது நம்மளோட பணம் வந்து களவு போயிடுச்சு. நம்மளோட பணம் வந்து களவு போன பணம் திரும்பி வருது. சந்தோஷம் தானே? சரி, என்ன வழியில் வருது? ஓட்டு வழியில் திரும்பி வருது. வாங்கிக்கிட்டே எதுக்கு ஓட்டு போடணும்? இப்படிலாம் சொன்னாலும் போக மாட்டேன். நல்ல கையை வசதி நம்ம